இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேலைகளை நான் தான் பண்ணணும்னா ஒவ்வொரு வேலைக்கும் நான் ஒவ்வொரு வேலைக்காரங்களை வச்சுட்டு போயிடுவேன். அட பாருடா. அது என்னவோ அம்மா, நீயே பாத்துக்க. அது உன்னோட சாமர்த்தியம். நீ பொறுப்பேத்துக்கிட்டா வீட்டோட நிலைமைய வேற மாதிரி கொண்டு வந்துருவேன்னு சொன்னல்ல. நீ சொன்ன மாதிரி எதையாவது மாத்தி காட்டு. சித்தி, என்ன இந்த கெட்டப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா கொண்டையில இருக்கிற சீப்பை மட்டும் எடுக்காம விட்டுட்டீங்களே. அதான் இந்த கெட்டப்புக்கு திருஷ்டி மாதிரி இருக்கு. ஆமா, உன்ன நம்ம வீட்ல இனிமே இந்த மாதிரி கூத்தெல்லாம் நிறைய பார்க்க போறோம். உனக்கேதான் நான் சொன்னதை நீ செஞ்சு கொடுத்தா. சரி மேடம், நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்து தரேன். சூப்பர். என்ன பாக்குற? பார்வதி, பார்வதி நம்ம ஆளுதான். பாத்தியா, கெட்டப் எல்லாம் பயங்கரமாயிடுச்சு. வீட்டோட கஜானாவே இப்ப அவ கையில வந்துருச்சு. நம்ம பிளான் படி டாக்குமெண்ட் அவளை எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. நிஜமாவா? ஆமா. என்ன பார்வதி, சொல்லு. ஆமா மேடம், கூட சேர்ந்தா அந்த தைரியம் நமக்கு தானா வந்துடும். கீப் இட் அப். போயிட்டு வா. அப்போ நம்பிக்கையோட காத்திருக்கலாம்ல. கண்டிப்பா மேடம். சரி. பார்வதி, ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாயா விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கா இப்ப அவ? அவ புருஷனோட ஜவுளி கடையில பிஸியா இருக்கா. கடை வியாபாரத்தை அதிகப்படுத்த ஏதோ விளம்பரம் படம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஓ, புருஷனை வச்சு பிசினஸ் டெவலப் பண்றா. ஆட் ஃபிலிம் எல்லாம் எடுத்து சேல்ஸ வந்து அதிகப்படுத்துறாளா? நல்லா, ரெண்டு பேரும் பிளான் மாஸ்டர் தான். புவனா, அவளை ஏதாவது பண்ணணும். அவளை சும்மா விடக்கூடாது. பிசினஸ்ல புருஷனை பெரிய ஆள ஆக்க பாக்குறா போல இருக்கு. அப்படியெல்லாம் அவளை விட்டுருவோமா என்ன? சூப்பர். அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா ஏற்பாடும் நடக்கும். ஆனா அந்த ஆட் பிலிம் மட்டும் வெளியே வராது. அதனால அவளுக்கு பல லட்சம் நஷ்டமாக போகுது. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். வெரி குட், தேங்க்ஸ். சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். இவங்க ரெண்டு பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சேல்ஸ் கேர்ள்ஸ் வேணும்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் வேணும்? ஒரு 10 பேர் போதும் சார். 10 பேருக்கான சம்பளம், கன்வென்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் வரும். ஷூட்டிங் அன்னைக்கு சாப்பாடு, டிஃபன், காஃபி, டீ எல்லாருக்கும் கொடுக்கணும். ப்ரொடக்ஷன் ஆளுங்களை வர வச்சிடுறேன். அப்புறம் கேமரா யூனிட்டுக்கு சொல்லிட்டேன். என்னைக்கு ஷூட்டிங் வச்சிருக்கோமோ அன்னைக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம். ஓகே சார். சார், ஷூட்டிங் நம்ம என்னைக்கு வச்சுக்கலாம்? 15ஆம் தேதியே வச்சுக்கலாம். அன்னைக்கே எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். சரிங்க சார். மாமா, ஷூட்டிங் அன்னைக்கு இந்த பணம் பட்டுவாடெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் இல்லாம எப்படி ஷூட்டிங் நடத்துவீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிற வீடு, நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்க மாமா. சீனு, அட்வான்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க.
2 பேரும் ஓகே. என் தங்கச்சிக்கு இவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கு. இவங்களே ஓகே பண்ணு. சரி சார், இவங்க அவைலபிளா தான் இருக்காங்க, பேசிடலாம். மத்த ஆர்டிஸ்ட காட்டுங்க. இவங்க ஓகேவா மேடம்? இவங்க ஓகே. ஓகே மேடம். என்ன டேட்ஸ்ல வேணும் மேடம்? ஷூட் வந்து 15th அன்னைக்கு தான் பிளான் பண்ணிருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருடைய டேட்ஸும் வேணும். மேடம், அன்னைக்கு வேற ஒரு ஷூட்டிங்க்கு டேட் கொடுத்துருக்கோம் மேடம். நீங்க வேற ஒரு நாள் ஷூட்டிங் வச்சுக்க முடியாதா? நோ, டேட்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. அப்போ வேற ஆர்டிஸ்ட் பாருங்க மேடம். நான் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் தான் எனக்கு வேணும். வேற இடத்துல கொடுத்த டேட்டை எப்படி மேடம் மாத்த முடியும்? அவங்க என்ன பேமெண்ட் தராங்க? ஹீரோ ஹீரோயினுக்கு 15,000 கொடுக்குறாங்க, பிளஸ் 5,000 கொடுக்குறாங்க மேடம். நான் ஈச் 1 lakh தரேன். ஆ? மத்தவங்களுக்கு அவங்கள விட அதிகமா தரேன். என்ன சொல்றீங்க? ஓகே மேடம், உங்களுக்கே டேட் தரேன் மேடம். அவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே ஃபோன் பண்ணி டேட் இல்லைன்னு சொல்லிடுறேன் மேடம். அப்படி சொல்லாதீங்க. அவங்க ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணணும். ஆனா ஆர்டிஸ்ட் வராததுனால ஷூட்டிங் கேன்சல் ஆகும். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா? அன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியுமான்னு தெரியல. கோயில் விசேஷத்தை நீங்க நல்லபடியா பண்ணுங்க. சிவா அண்ணா சரிங்க.